வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன். இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா, கேது மீது செவ்வாய் பயணம் பண்ணும்போது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும், செவ்வாய் மீது கேது பயணம் பண்ணும்போது கோச்சாரத்தில் அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம இன்று பார்க்க போகிறோம். முதல்ல கிரகங்களுடைய காரத்துவம், ராசிகளுடைய காரத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் ஜோதிடத்தினுடைய பலன்கள் எடுக்கிறோம். கிரகங்கள் இப்போ ராகு கேது அப்படின்னா கர்மிக் பிளானட்னு சொல்லுவோம். அதாவது எல்லாருமே கிளாக் வைஸில் சுற்றின்னு வருவாங்க. ராகு கேதுக்கள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றின்னு வராங்க. அப்போ அவங்க அவரவர்களுடைய வினைப்பயனுக்கு ஏற்றாற்போல் பலனை தரக்கூடியவர்னு நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அது ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸில் வந்தாலே ஒரு கிரகம் ஒருத்தர் நேரில் பயணம் பண்ணி போயிட்டுருக்காரு, எதிர வரவங்க எல்லாருமே ரெட்ரோ தான். அது ஒரே பாதையில் ஒத்தடி பாதையில் ஒருத்தர் எதிர வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வளிமண்டலத்தில் கிரகங்கள் 7 கிரகங்கள் கிளாக் வைஸும் 2 கிரகங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் ராகு கேதுக்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்களில் நம்ம கேதுவை மட்டும் எடுத்துக்குவோம். கேது என்றால் ஒரு ஜாதகரை தனிமைப்படுத்தும். ஃபஸ்ட்டு கேது அவரை ஆக்டிவேட் பண்ணுது, ஒரு ஜாதகரை ஆக்டிவேட் பண்ணுதுன்னு என்ன பண்ணுவோம்? தனிமைப்படுத்தும், உறவுகளில் இடத்துலேருந்து பிரிக்கும். அடுத்தது ஞானத்தை கொடுக்கணும் உங்களுக்கு. அதுக்கு எப்படி என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை மாட்டி விட்டு அந்த விஷயத்திலேருந்து உங்களுக்கு ஒரு அறிவை மேலே கொண்டு வரும். இதுதான் கேதுவினுடைய தாற்பயம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எளிமையாக கேதுவினுடைய திசையோ புத்தியோ கேதுவினுடைய சாராம்சத்தில் கோச்சாரங்களில் கிரகங்கள் மீது பயணம் பண்ணும்போது நம்ம எப்படியா இருந்தாலும், இப்போ ஒரு விஷயத்தை இயல்பாக ஒரு செயல் நடக்குது, அதில் ஒரு தடை வருதுன்னா அப்போவே நம்ம நினச்சிக்கலாம், இன்றைக்கு நமக்கு கேதுவினுடைய தன்மை போகுது அப்படின்றத எளிமையாக புரிஞ்சுக்கலாம். கூட்டமாக போயிட்டுருப்பாங்க, இவர் மட்டும் தனியாக போவார். இப்போ மராத்தான் ஓடும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி ஒருத்தராக ஓடிக்கிட்டு கடைசியாக ஒருத்தர் தனித்தனியாலாம் ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தனிமைப்படுத்தும் எது? இந்த வாழ்க்கை பயணத்தில் கேது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் எடுத்துங்க. உங்களுடைய ஜாதகத்தில் கேது ஏதோ ஒரு 12 ராசியில் ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு. அந்த இடத்துல செவ்வாய் போகிறாருன்னா 45 நாள் தான் செவ்வாய் கோச்சாரத்தில் கிடப்பார். அந்த 45 நாளும் கேதுவின் மீது பயணம் பண்ணும்போது அந்த ஜாதகரை படாத பாடுபடுத்துவார். ஏன்னா செவ்வாய் காலபுருஷனுக்கு 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடியவர். 8 என்றால் மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய துயரம், இது எல்லாமே அது கலந்து நடக்கும். அது அவரவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து, அந்த செவ்வாய் எந்த தன்மையில் எந்த கிரகத்தோடு சேர்க்கை பெறுகிறார்ன்றதை பொறுத்து இருக்கும். அந்த செவ்வாய் கேது மீது பயணம் பண்ணும்போது பல் சம்பந்தப்பட்ட, எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம், காயங்கள், இடறுதல், சில விபத்துகள் நடக்கிறது, அது மூலிமா மருத்துவமனைக்கு போகிறது. இது ஜாதகருக்கு மட்டும் நடக்கிறது கிடையாதுங்க, ஜாதகரை சுற்றி உள்ள உறவினர்களுக்கும். இவர் ஒரு மருத்துவமனையில் போயிட்டு ஒருத்தரை போய் பார்ப்பார், நண்பனை பார்ப்பார், உறவினர்களுடைய உறவு முறைகளில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அசம்பாவிதம் நடந்திருக்கும், அதை போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். எது? கேதுவின் மீது செவ்வாய் பயணம் பண்ணும்போது. அதுவே செவ்வாய் மீது கேது பயணம் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், அதுதான் நம்ம இந்த வீடியோவினுடைய தலைப்பே. செவ்வாய் மீது கேது பயணம் பண்ணுறோன்னா, செவ்வாய் ஒரு ராசியில், இப்போ துலா ராசியில் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த கேது போன வருடம் போன கேது பயிற்சி அங்கேருந்து தான் வந்தார். அதில் பயணம் பண்ணும்போது ஒரு ஜாதகர் இருக்கார். அப்படின்னா செவ்வாய் என்றால் உடன் பிறந்த சகோதரர், செவ்வாய் என்றால் நண்பன், செவ்வாய் என்றால் பங்குதாரர், செவ்வாய் என்றால் பெண்ணுக்கு கணவன். இந்த மாதிரி விஷயங்களை அந்த கேது போகும்போது சகோதரருக்கும் நமக்கும் பிரிவை உண்டு பண்ணி கொடுப்பார். ஃபஸ்ட்டு உறவு காரத்துவத்தை வெட்டி விடுவது தான் கேதுவனுடைய வேலையே. 3 பாட்டை செய்வார்.
அந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன ஆகும், சகோதரருக்கு பிரச்சனைகள் வரும். சகோதரருக்கு கடன், விரக்தி மனப்பான்மை இந்த ஜாதகருடைய சகோதரருக்கு. அப்போ அந்த சகோதரருக்கு சரி, ஜாதகருடைய சகோதரருக்கு தான் தருது, ஜாதகருக்கு பிரச்சனை இல்லையானா ஜாதகருக்கு உடன் சகோதரர் இல்லை, ஜாதகரையும் பாதிக்கும். இதுதான் ஒரு கிரக உறவுகள் மூலியமாக அந்த பாதிப்பை வந்து தெள்ள தெளிவாக எடுத்து சொல்கிறது. ஜாதகருக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா அது சகோதரரை பாதிக்க மாதிரி, சகோதரருக்கு எதனா ஆச்சுன்னா ஜாதகரையும் பாதிக்கும். இப்போ எனக்கு சகோதரர் இல்லைங்க அப்படின்னா, உங்களுக்கு சகோதரருக்கு இல்லை என்றால் அடுத்தது சகோதர உறவுகள் எந்த அளவுக்கு இருப்பாங்களோ, உங்களுடைய நண்பராக இருக்கலாம், உங்களுடைய பார்ட்னராக இருக்கலாம், இல்லை நீங்கள் பணம் கொடுக்குற பணம், இப்போ யார்கிட்டே பணத்தை கொடுத்து வட்டிக்கு வாங்குவாங்க. இந்த மாதிரி செயல்கள். செவ்வாய் என்றால் ஏமாற்றம், செவ்வாய் என்றால் திடீரென்று நிகழ்வுகள், அசம்பாவிதங்கள், போராட்டம், சிக்கல், கடுமையான சோதனை, இதெல்லாம் வந்து அந்த செவ்வாய் மீது, உங்களுடைய பிறப்பு செவ்வாய் மீது கேது பயணம் பண்ணும்போது மருத்துவமனைகள், சகோதரத்தின் மூலியமாக உருவாகக்கூடிய சிக்கல், போராட்டம், மன கஷ்டம், விரக்தி மனப்பான்மை இதெல்லாம் உருவாக்குவார். இப்போ இப்படி உருவாக்குறாரு. அதனால் நமக்கு என்னங்கள் ஆகும்னா, அணுவென்று ஒரு அணுவும் அசையாது, ஒவ்வொரு காரணமும் ஒரு காரியமும் காரணம் இல்லாமல் அமையாது அப்படின்வாங்க. அந்த மாதிரி செயல்பாடுகள் நடந்த பிறகு உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பாரு பாருங்க, அறிவு. அது மிகச்சிறந்த வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொடுக்கும். கேது அந்த செவ்வாயை கடந்த பிறகு உங்களுடைய சகோதரர் மூலியமாக, உங்களுடைய பார்ட்னர் மூலியமாக, உங்களுடைய மனைவி, அதாவது பெண்ணாக இருந்தால் கணவன் மூலியமாக, இந்த மாதிரி எந்த உறவுகள் மூலியமாக நம்ம வந்து அனுபவம் பெற்றோமோ அது மூலியமாக ஞானத்தை பெறுவது, அறிவை பெறுவது, அனுபவத்தை பெறுவது, இதெல்லாம் பெற்ற பிறகு மறுபடியும் அந்த செவ்வாய் மீது கேது வரும்போது பயங்கர எச்சரிக்கையாக செயல்படுவாங்க. அந்த மாதிரி தன்மையெல்லாம் வந்து செவ்வாய் மீது கேது பயணம் பண்ணும்போது மிக எளிமையான. இப்போ ஒருவருக்கு செவ்வாய் மீது கேது கோச்சாரத்தில் பயணம் பண்ணுது, அவருடைய தசாபுத்தியை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அற்புதமாக அதுக்கேற்றார் போல் அந்த தசையும் புத்திநாதனோ இல்லை அந்தரமோ பக்கவாக பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த புத்திநாதனும் அந்தரநாதனும் இவருக்கு ஆகாத இடத்துல உட்கார்ந்து ஆகாத கிரகத்தோடு சேர்க்கை பெற்றிருப்பார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுதான் கோச்சாரமும் தசாபுத்திகளும் சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். இப்போ வந்து கோச்சாரத்தில் செவ்வாய் மீது கேது பயணம் பண்ணும்போது தன்னுடைய சகோதரர் மூலியமாக துயரங்களும், துன்பங்களும், கஷ்டங்களும், நஷ்டங்களும், விரக்திகளும், மனப்பான்மைகளும், இந்த மாதிரி சகோதரர்களுக்கு பலவிதமான இன்னல்களை உருவாக்கி இவருக்கு அதன் மூலியமாக சில கருத்து வேறுபாடுகள், மன கஷ்டங்கள், குழப்பத்தை உண்டு பண்ண, அதுவும் மிகச்சிறந்த குழப்பத்தை உண்டு பண்ணுவார். குழப்பத்தில் சாதாரண குழப்பம் இருக்காது, மிகச்சிறந்த குழப்பத்தை உண்டு பண்ணுறவர் தான் கேது. அந்த வயதுக்கு ஏற்றார் போல் அந்த செயல்பாடுகள் இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல, ஒரு திருமணம் ஆகிடுச்சு, அவர் குடும்பத்தில் இருக்காருன்னா அதுக்கு ஏற்றாப்புல இருக்கும். ஒருத்தர் வந்து படிச்சுட்டு இருக்காருன்னா அதுக்கு ஏற்றாப்புல இருக்கும். ஒருத்தர் வந்து பணியில் தொழில் மூலியமாக ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த குழப்பத்தை கொடுத்து அந்த கேது அதை கடந்து போன பிறகு அந்த ஒரு தெளிவு இருக்கும் பாருங்க. நீரோடைய குழப்பி விட்டுட்ட பிறகு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து அந்த நீரோடைய பார்த்தோம்னா கண்ணாடி போல் முகம் பார்த்தா தெரியும். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அறிவை புகுத்தி விட்டு போகிறவர் தான் வந்து கேது. அந்த கேது செவ்வாயை கடக்கும்போது சில பல கஷ்டங்கள் நடைபெறும். அந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நீங்கள் எண்ணி பாராமல் வாழ்க்கை பயணத்தை கடந்து வந்து விட்டால் அதுக்கப்புறம் உங்களுக்கு புயல் அடிச்சதுன்னா ஒரு அமைதி ஒரு நிலவும் இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலவுன்றதை வந்து எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதனால் செவ்வாய் மீது கேதுவோ கேது மீது செவ்வாயோ கடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை புரட்டி போடும் காலமாகவும் இருக்கும்ன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜாதகத்தை பார்த்து அதன் மூலியமாக அதன்படி வாழ்க்கை பயணத்தை வந்து நம்ம வந்து இப்படி தான் பயணம் பண்ணணுன்றதை அமைச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதே அற்புதமாக பயணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். செவ்வாய் மீது கேது பயணம் பண்ணும்போது கோச்சாரத்தில் பிறப்பு செவ்வாய் மீது கேது பயணம் போது இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்குன்றதை இந்த வீடியோ மூலிமா தெரிவிச்சுக்கிறேன். இது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுகளோடு அடுத்தடுத்த கிரகங்களுடைய சேர்க்கையை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.